ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். இந்த விஷயங்கள் நடக்கிறது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, ஆகஸ்ட் 27 அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் உச்சமாக அமைந்ததுனால உச்ச வாக்கானது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதனால் ஆகஸ்ட் 27லிருந்து இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது யாருன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் எப்படி பௌர்ணமியில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை கோவிலுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுடைய சிறப்பு பற்றி தெரியலனா இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் இருக்கும். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. முருகனுடைய வேல் எப்படி உலகத்தை காக்குதோ அது போல் இந்த பொருள் முருகனுடைய அருளால் தமிழகத்தில் மாற்றத்திற்கு ஏற்படுவதை காக்கப்படுகிறது. அதனால் இந்த ஒரு இது ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக சொல்லப்படுது. ஸோ தமிழ் கடவுள் முருகர் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன் வேலாயுதத்தால் தான் பகைவர்களை அழைக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட வேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டவராக அருள்பாலிக்கிறாரு. உத்தரவு பெட்டி தான் இந்த கோவிலுடைய மெயின் சிறப்பாக இப்பளவுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்பட்டுருக்கு. ஆக்சுவலி நம்மளுடைய இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்குமே தனி சிறப்பு இருக்கு. இறைவனுடைய திருவிளையாடல்கள் உணர்த்தக்கூடிய வகையில் புராண நிகழ்வுகள் அந்த கோயிலை ஒட்டி நடந்திருக்கோ. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் விஷயமாக பார்க்கப்படுது. அந்த மாதிரி தான் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு. ஸோ இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கோவில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படுது. பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இந்த கோவிலில் மெயின் சிறப்பே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். முருகப்பெருமான் ஆண்டவர் அப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்களுடைய கனவுல தோன்றி பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேண்டும் என உத்தரவிடுவார். பக்தர்கள் தங்களுடைய கனவில் வந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகர்களிடம் கூற அவர்கள் பூ போட்டு அந்த பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளைப்பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். அந்த பொருள் பொறுத்து அப்போதுள்ள காலத்தில் சில நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கும். இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. ஸோ இந்த உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் எத்தனையோ உத்தரவு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை உத்தரவு பொருட்களுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸ் பரவல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரவு பொருளாக வைக்கப்பட்டது. ஸோ அந்த பொருள்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாதிரி உத்தரவு பொருள் என்ன வைக்கப்படுதோ அது சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த உத்தரவு பொருளும் இந்த உத்தரவு பெட்டி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த உத்தரவு பொருளால் எப்படி தாக்கங்கள் ஏற்படுவது தடுக்க முடியாதோ அதுபோல் கிரகங்கள் பௌர்ணமியில் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தாக்கங்கள் ஏற்படுவது தடுக்க முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பௌர்ணமியுடைய வாக்குகளை இப்போ ஷேர் பண்ண போகிறேன்.
உங்கள் ராசிக்கு பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ பௌர்ணமி பலன்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து சூப்பரான முறையில் அமைந்திருக்கு. ஸோ சூப்பரான முறையில் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு நிறைய பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும். மெயினாக நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில்களில் பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். அதுவும் நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் நீங்கி தொழிலில் நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தொழிலில் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஸோ மெயினாக வந்து குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக வந்து செய்யலாம். அதுவும் இந்த பௌர்ணமியில் தொழில் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சிறந்த சமநிலையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும். சிறந்த சமநிலை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் உங்கள் இலக்குகளை நோக்கி கடினமாக உழைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உறவுகளுக்குள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியம். ஏன்னா நேரம் ஒதுக்கி உறவுகளுக்குள்ள நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது உறவுகளுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால் உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குவது ரொம்ப முக்கியம். அதனால் நேரம் ஒதுக்குங்க. அப்புறம் குழந்தைகள் வகையில் நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது அன்புக்குரியவரோடு வெளிப்படையாக பேசுவது சிறிய தவறான புரிதல்களை இயல்பாகவே தீர்க்கும். தவறான புரிதல்களை இயல்பாக தீர்க்கறதுக்கு பெரிய அளவில் ஸ்டெப் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்கனாவே அந்த தவறான புரிதல்கள் இயல்பாகவே தீர்த்திட முடியும். பணியிடத்தில் கூட உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். மெயினாக உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீதான நம்பிக்கை வலுப்படும். அதனால் மேலதிகாரிகள் உங்கள் நம்பிக்கை வலுப்படும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலையில் ரொம்ப வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பௌர்ணமி நாள கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ ஆவணி பௌர்ணமியில் உங்களுக்கு எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதையும் வந்து பண்ணி பயன் பெறுங்க. பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதனால இந்த நாளில் உங்கள் துலாம் ராசிக்காரங்க விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் உங்கள் சந்ததிகள் நலம் பெருகும். குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கும். அதுவும் 12 பௌர்ணமிகளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். அதனால் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம். அதனால் துலாம் ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்கள்லேயும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்று சொல்லலாம். அதிலும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது, இந்த மாதிரி என்ன வழிபட்டாலும் அதன் பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாமல் துலாம் ராசிக்காரங்க வழிபாடு செய்யுங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம் என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனை இருந்தால் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. அதனால் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.